இந்த தேர்தல் வருவதற்கு முன்பாக பல்வேறு கருத்து கணிப்புகள், வாக்கு கணிப்புகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டன. அதில் 150 இடங்களுக்குள் தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்றும், அவர்கள் 350 400 இடங்கள் வரை வெற்றி பெறுவார்கள் என்ற அந்த கருத்து கணிப்பு, வாக்கு கணிப்புகள் எல்லாம் வந்தன. ஆனால் மக்கள் கருத்து கணிப்பு என்பது வேறு விதமாக இருந்தது. நீங்கள் பொதுவாக அந்த கருத்து கணிப்பு, வாக்கு கணிப்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அந்த கருத்து கணிப்பு என்பது ஒரு பெரிய ஃப்ராட். அது இந்திய வாக்காளர் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய மோசடி. இதற்கு முழுக்க அந்த மோடி ஆதரவு ஊடகங்கள் தான் பங்கேற்க வேண்டும். இந்த ஊடகங்கள் கடந்த 1 வருடங்களாக இதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். பல்வேறு விதமான பொய் செய்திகளை பரப்பினார்கள். மக்களை பிளவுபடுத்துவதற்கான பல்வேறு விதமான அரசியல் விவாதங்கள் என்கிற பெயரிலே மதம், ஜாதி போன்ற உணர்வுகளை தூண்டி விடுவதிலே தேசிய ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றினார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஊடகங்கள் தங்கள் ஜனநாயக கடமைகளை உணர்ந்து, தங்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை உணர்ந்து தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இதை போல புதிய தொழில்நுட்பங்களை கையிலே வைத்துக் கொண்டு மிகப்பெரிய கார்ப்பரேட் குழுமங்களுடைய ஏவலாட்களாக இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் இவர்களை இன்னைக்கு மக்கள் செருப்பால் அடித்ததை போன்ற தீர்ப்பு தந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த ஊடகங்களை மக்கள் முகத்தில் காரி உமிழ்ந்திருக்கிறார். அதில் உங்க சத்தியம் தொலைக்காட்சியை நான் பாராட்டுகிறேன். அதிலே நடுநிலையாக மிக யதார்த்தமாக வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பு என்பது சத்தியம் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு. அந்த கணிப்பு ஏறக்குறைய சரியாக இருந்தது என்பதையும் இதை போன்ற நேரங்களிலே சொல்ல வேண்டும், பாராட்ட வேண்டும். ஆகவே ஒவ்வொரு ஊடகமும் தன்னுடைய ஜனநாயக கடமையை உணர்ந்து, தங்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை உணர்ந்து செயல்பட்டால் எதிர்காலத்தில் இதை போன்ற அசம்பாவிதங்களும் இதை போன்ற மோசடிகளும் நடக்காமல் தடுக்க முடியும். நன்றி சார். பல்வேறு கருத்துக்களை எங்களோடு இந்த தேர்தல் அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி, தேர்தல் களம் தொடர்பான நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.